மாப்பிள தாலியை கட்டுக்கோ. சிந்தாமணி நல்ல மனசுக்குள்ளே பாத்துட்டே. சிந்தாமணி இருந்து ரத்த கண்ணீர் வரணும்னு தான் நான் உன்னை இங்க வரவழைச்சேன். இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. சிந்தாமணி 2 நிமிஷம் முன்னாடி போயிருந்தானா கல்யாணத்தை நிறுத்தியிருப்பா அப்படிங்கிற பயம் எல்லாத்துக்குமே வருது. ஆமா, இந்த சிந்தாமணி எப்படி கரெக்டா இங்க வந்தா அப்படிங்கிற டவுட் வருது. அந்த நேரம் பார்த்து சிந்தாமணி சண்டை போட்டு வெளியே போகும்போது விஜயா பின்னாடி ஓடி போய், ஏய் நில்றி, பத்தியா நான் சொன்ன மாதிரியே உன் பொண்ணு வந்து ஒரு வேலை ஒண்ணுமே இல்லாத வெறும் வேலை தான் கட்டியிருக்கா பத்தியா அப்படின்னு சொல்லி ரிவெஞ்ச் எடுக்கிறா. அவ வந்து பழைய வெஞ்சன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து முத்தம் கிட்ட வந்துடுறான். ஓ, எல்லாம் ஆய்காரி வேலை தானா அப்படின்ட்டு சிந்தாமணி இங்கே வந்து கிளம்புனதும் விட்டு விஜயா பிடிச்ச உன்னை எல்லாம் ஒரு அம்மானு நம்பின பாரு, உன்னை சொல்லி இங்கே கூப்பிட்டேன் பாரு, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா, இப்படியா பண்ணுவ, உன்னை அவங்க வீட்டில் உட்கார வச்சு உனக்கு சாப்பாடு போட்டு எல்லாம் பார்த்தாங்களே, அவங்களுக்கு பண்ணுற நன்றி கடன் தானே, நீ எல்லாம் எந்த காலத்தையும் நல்லாவே இருக்க மாட்டாமா, நீ அந்த மனோஜ் மோசமான ஜென்மம் அப்படி இப்படின்னு முத்து மட்டும் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு அண்ணாமலையும், ஏய் விஜயா, உன்னைய மாதிரி ஒரு மோசமான ஜென்மத்தை வாழ்க்கையில் பார்த்ததே இல்லடி. வீடு தங்க வீடு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ரோடாக அலையும் போது அந்த குடும்பம் தாண்டி உன்னைய தங்க வச்சு உட்கார வச்சு எல்லா வசதி வாய்ப்பும் செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கே பண்ணுற வேலையாது. நீலாம் எந்த காலத்தையும் திருந்த மாட்டடி. நீலாம் வந்து ஒரு பாம்பு மாறுடி, எப்போ கொத்து ஒன்று நம்ப முடியாதுடி, ஒழுங்க ஓடிடு, நம்ம வீட்டு பக்கம் வந்தால் உனக்கு அவ்வளோதான் மரியாதை. அந்த சிந்தாமணி மாதிரி நீ இங்கே போடி அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி அடிச்சு போடி வெளியேன்னு அண்ணாமலை விஜய் விரட்டி விட்டுறாரு. அவன் கொஞ்சம் கூட கொச்சினா செய்யலாமே, போங்கடா பெரிய இந்த கல்யாணம் ஏன் வீட்டுக்குடா அங்கே அப்படின்னு சொல்லி இந்த பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு விஜயாவும் அவ கூடயே காரில் போயிடுறான்.